குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சினிமாவுக்கு விடை கொடுத்து முழு நேர அரசியலில் இறங்கப் போவதாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார். அவர் துவங்கியுள்ள தாவேக கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் 27 நடக்க உள்ளது. இன்று அதிகாலையில் மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் நிகழ்வு நடந்தது. விழுப்புரம் விக்கிரவாண்டியில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாகம் வளர்த்து அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் பந்தல் கால் நட்டனர். அரசியலில் முதல் படியாக பார்க்கப்படும் முதல் மாநில மாநாட்டுக்கான பந்தல் கால் நடும் விழாவுக்கு விஜய் வரவில்லை. அவரது வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதே நேரம் வினோத் இயக்கத்தில் விஜய் தனது 69வது படத்தில் நடிக்க இருக்கிறார். தீவிர அரசியலில் இறங்க உள்ளதால் இதுதான் அவரது கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. இன்று இப்படத்தின் பூஜை சென்னையில் நடந்தது. இதில் விஜய், பூஜா ஹெக்டே, இயக்குனர் வினோத், நடிகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசியல் களத்தில் முதலாக இறங்கியுள்ள விஜய் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாகவே எடுத்து வைக்க வேண்டும். அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அனைவரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். கதாநாயகனாக நடிக்கும் கடைசி படத்தின் பூஜைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் இலக்கு. இனி அரசியல் பாதைதான் என தீர்க்கமாக சொன்ன விஜய், கட்சியின் முதல் பூமி பூஜையில் கூட பங்கேற்காமல் பட பூஜைக்கு சென்றது விவாதத்தை கிளப்பியுள்ளது.